குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அம்மியில் மஞ்சளும் சுக்கும் எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே தேவையான பொருட்கள் வாங்க என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வாசனை வர அளவுக்கு. அதுக்கப்புறம் ஜீரகம் அதுவும் அப்புறம் மிளகும் எடுத்துக்கோங்க. ஜீரகம் நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப வாசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிளகை போடுங்க. அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ மல்லி எடுத்துக்கேன். நீங்கள் நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர், அதே வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லியும் நல்லா எடுத்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் காய தான் வச்சுருக்கிறேன், ஃப்ரை பண்ணலைங்க. அது குண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன் நான். அதே மாதிரி வெண்கடுகும் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை வீட்டில் அரைக்கணும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய நாள் வரும். தேங்க்யூ, பாய்.